அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். கூட்டம் குறைஞ்சதும் கடல்ல குதிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட கடற்கரையில் ஒரு இளைஞன் உட்கார்ந்துருக்கான். ஏன்னா அவனுக்கு பிஸ்னஸில் அடுத்தடுத்து பெரிய நஷ்டம், இனி இதுக்கப்புறம் அடுத்தது இன்னொரு பெரிய நஷ்டம் வரும் அப்படின்னு உணர்ந்த சமயத்தில் அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு ஒரு தைரியம் இல்லாமல் தான் அவன் அந்த முடிவை எடுத்திருந்தான். அவன் அப்படி அந்த கடற்கரையில் உட்கார்ந்துருந்த இடத்துல இருந்து சற்று தொலைவில் கயிற்றுல கட்டின பலூனை கையில் வச்சுட்டு ஒரு சின்ன குழந்தை விளையாடிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த பலூனை வாங்கி தர மாட்டேன்னு சொன்ன அம்மா கிட்ட இருந்து அடம் பிடிச்சு அதை வாங்கினதை அவன் கவனிச்சிருந்தான். கையில் பிடிச்சிருந்த நூலில் கடற்கரை காற்றுக்கு தகுந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருந்த அந்த பலூனை ஆவலோடு ரசித்த மாதிரி விளையாடிட்டு இருக்குது அந்த குழந்தை. அது அழகாக இருந்தாலும் அதை ரசிக்கிற மனநிலைமையில் அவன் இல்லை. ஏற்கனவே காற்று அதிகமாக இருந்தது, கடற்கரை வேற இல்லைங்களா. இப்போ திடீர்னு ஒரு பலத்த காற்று வீசுது. காற்று அந்த குழந்தை கையில் இருந்த பலூனை வேகமாக எட்டி பறிச்சுட்டு போயிடுது. எட்ட முடியாத தூரத்துக்கு அந்த பலூன் போயிடுது. அப்போ அவன் நினைக்கிறான், அந்த இளைஞன் நினைக்கிறான், இந்த குழந்தை இந்த பலூன் அவன் கையை விட்டு போனதுக்காக அந்த குழந்தை கண்டிப்பாக அழுது ஆர்ப்பாட்டம் செய்யும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அங்கே நடந்ததே வேற. தான் ஆசையோடு வாங்கின அந்த பலூனை காற்று பறிச்சுக்கிட்டு போனதை பார்த்து ஒரு கணம் அதிர்ந்தாலும் அடுத்த செகண்டே வானத்தை நோக்கி அந்த பலூன் மேலே மேலே போகிறத பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த குழந்தை கைதட்டி உற்சாகப்பட்டுச்சுங்களாம். அந்த பலூன் எந்த பக்கமெல்லாம் ஓடுதோ அந்த பக்கமெல்லாம் இந்த குழந்தையும் ஓடிட்டே இருந்து தன்னுடைய விளையாட்டை அந்த குழந்தை மாற்றிக்கிச்சுங்களாம். கொஞ்சம் தூரம் போனோன்னையும் ஒரு கட்டத்தில் அந்த பலூன் கீழே இறங்க மறுபடியும் அந்த பலூன் அந்த குழந்தையோட கைக்கு போய் சேர்ந்துருது. இதை பார்த்தோன்னையும் அந்த இளைஞனுக்கு ஏதோ புரிஞ்சது போல இருந்தது. உடனே தன்னுடைய அலைபேசியை எடுத்து அலுவலகத்துக்கு கால் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். எதிர்பார்த்த அந்த நஷ்டம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த எதிர்முனை பதிலை கேட்டோன்னையும் சரி, எப்படி சரி செய்யலான்னு யோசிச்சுங்க, இன்னும் அரை மணி நேரத்தில் நான் அலுவலகத்தில் இருப்பேன் அப்படின்னு நம்பிக்கையோட அந்த கடற்கரையிலிருந்து அந்த இளைஞன் கிளம்புனானுங்க. யாருமே நஷ்டத்துக்காக கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் செய்கிறது இல்லைங்க. இருந்தாலும் எதிர்பாராத சமயங்களில் நஷ்டம் நிகழத்தான் செய்யும். ஆனால் எது நடந்தாலும் ஐயோன்னு உட்காரதா இல்லை அட போடா அப்படின்னு எழுந்து எதிர்கொள்வதாங்கிறத நம்ம தாங்க முடிவு செய்யணும். முடிவு எப்பவுமே நம்ம கையில் தாங்க இருக்குது. நாளை சந்திப்போம் தோழமைகளை. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி செய்யாற்றை வென்றார்.